ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி. முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து இந்தியாவுக்கு கருப்பு நாள். ஜூன் 12 இந்தியாவுடைய ஏவியேஷன் ஹிஸ்டரியிலேயே தி வர்ஸ்ட் ஏர் டிராபிக் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். வெறும் 58 செகண்ட் 242 பேருடைய வாழ்க்கையை சும்மா புரட்டி போட்டிருக்குங்க. பிளைட் டேக் ஆஃப் ஆனதுல இருந்து அது கிராஷ் ஆற வரைக்கும் மொத்தம் 58 செகண்ட். இதுல பிளைட் ஆன் ஏர்ல இருந்தது வெறும் 31 செகண்ட்ஸ் மட்டும்தான். பிளைட் டேக் ஆஃப் ஆனோடனே மேடே டிஸ்ட்ரஸ் கால் வந்திருக்கு காக்பிட்ல இருந்து ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்ஸ்க்கு. மேடே கால் அப்படிங்கிறது பிளைட் எங்களுடைய கையை மீறி போயிடுச்சு, இந்த நிலைமையை எங்களால சீர் செய்ய முடியாது, இது லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன் அப்படிங்கிற ஒரு கால். இந்த மேடே கால் வந்தோடனே இதற்கு அப்புறம் ஏடிசி திரும்ப பிளைட்டை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அந்த குறுகிய ஃபியூ செகண்ட்ஸ்ல அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இன்ஃபேக்ட் ரியாக்ட் பண்றதுக்கோ இல்ல ரெஸ்கியூ டீம்ஸ் அனுப்புறதுக்கோ அவங்களுக்கு நேரம் இல்லை. அதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல வேற லாங் ஹால் பிளைட் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 58,000 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூவல் அதுக்குள்ள இருந்திருக்கு. மொத்த ஃபியூவல் கெப்பாசிட்டி 1.5 லட்சம் லிட்டர்னு சொல்றாங்க. அதுல 58,000 லிட்டர் ஃபியூவல் இருந்திருக்கு. அதனால பிளேன் கிராஷ் ஆன உடனே மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இத ஒரு டபுள் டிராஜடி அப்படின்னு தான் சொல்லணும். பிளேன்ல மொத்தம் 242 பேர் இருந்திருக்கிறாங்க. 230 பேசஞ்சர்ஸ், 12 க்ரூ மெம்பர்ஸ். இது இல்லாம பிளேன் எங்க போய் கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய பிஜே மெடிக்கல் காலேஜ், குஜராத்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் மெடிக்கல் காலேஜஸ், பிஜே மெடிக்கல் காலேஜோடைய ஹாஸ்டல் பில்டிங்ல போய் கிராஷ் ஆயிருக்கு. அங்க ஹாஸ்டல் மெஸ்ல பல மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பல பேர் ரூம்ல இருந்தாங்க, அவங்க ஹாஸ்டல் ரூம்ல. இந்த டிசாஸ்டர்ல கிட்டத்தட்ட 5 பேர் மாணவர்கள் வேற இறந்து போயிருக்கிறாங்க. 50-60 பேருக்கு மேல சீரியஸா இன்ஜூர் ஆயிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வருது. ஒரு டபுள் மெகா டிராஜடி தான் நேத்துக்கு நிகழ்ந்திருக்கு. இத்தனைக்கும் இந்த பிளைட் பாத்தீங்கன்னா ட்ரீம் லைனர், போயிங் ட்ரீம் லைனர் 787 அப்படின்னு சொல்லக்கூடிய பிளைட். இந்த பிளைட் இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளைட்ஸ். இந்த பிளைட்ல நாம தைரியமா தாராளமா பயணப்படலாம், நம்ம உயிருக்கு உத்தரவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளைட்ஸ். அதுவும் இந்த குறிப்பிட்ட பிளைட் போயிங் 787 ஏர் இந்தியா வந்து 2014 வாங்கி இருக்கிறாங்க. இந்த பிளைட் இஸ் ஒன்லி 11 இயர்ஸ் ஓல்ட். நிறைய டிராவல் பண்ணிருக்காங்க. இதை ஏன் மோஸ்ட் டிபெண்டபிள் பிளைட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதோடைய ஒயிட் பாடி டிசைன் அண்ட் லைட் வெயிட்டுக்காக. லைட் வெயிட்னால ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கும், எமிஷன் வந்து கம்மியா இருக்கும். இது மட்டும் இல்ல, ஸ்பேஷியஸ் கேபின்ஸ் இருக்கும், விண்டோஸ் பெருசா இருக்கும், டிராவல் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படிங்கறதுனாலதான் லாங் டிஸ்டன்ஸ் டிராவலுக்கு இது அதிகம் பயன்படக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட். அப்படிப்பட்ட வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சேஃபஸ்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடிய 787 போயிங் தான் இன்னைக்கு வெடிச்சு சுக்குநூறா சிதறி இருக்கு. ஆனா எப்படி பிளாக் கிளவுட் ஹஸ் a சில்வர் லைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பெரிய டிராஜடியில ஒரு சின்ன ஆறுதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 242 பேர் டிராவல் பண்ண அந்த ஏர்கிராஃப்ட்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சிருக்கிறாரு. மிஸ்டர் ரமேஷ் குமார் பிஸ்வாஸ். சீட் நம்பர் 11A இருக்கிறவரு எமர்ஜென்சி டோரை எப்படியோ திறந்து வெளியில குதிச்சிருக்கிறார். அவர் அப்படியே நடந்து வரக்கூடிய அந்த டிஸ்ஓரியன்டா அவர் நடந்து வரக்கூடிய வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இட்ஸ் ட்ரூலி a miracle. எப்படி அவர் தப்பிச்சாரு அப்படின்னு நமக்கு தெரியல. அவருக்கே அது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ல கண்டிப்பா ஏதாவது ரெட்ரோகிரேட் அம்னீஷியா இருக்கும். அதனால கண்டிப்பா அவருக்கு என்ன நடந்தது, எப்படி வெளியில வந்தாரு, இதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல. ஆனா எப்படியோ அவர் ஒருத்தர் மட்டும் அங்கிருந்து உயிர் தப்பிச்சிருக்காரு. மீதி 241 பேரும் இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த பிளேன் எப்படி கிராஷ் ஆச்சு, இந்த கிராஷ்க்கு என்ன காரணம், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிபெண்டபிள் ஏர்கிராஃப்ட்னு சொல்லக்கூடிய ஏர்கிராஃப்ட் 30 செகண்ட் கூட வான்ல தாக்கு பிடிக்க முடியாம கீழே விழுந்து நொறுங்கி இருக்கேன், இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயங்களை இன்னைக்கு எல்லாரும் சோசியல் மீடியால கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல விஷயங்கள், பல யூகங்கள், பல அனுமானங்கள் வந்து சோசியல் மீடியால டிஸ்கஸ் பண்ணப்பட்டாலும் உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கறது பிளேனுடைய பிளாக் பாக்ஸ் ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் தெரியும். லக்கிலி பிளேன் போய் ஹாஸ்டல்ல லேண்ட் ஆனோன்னா அதோட டெயில் பகுதியில பெரிய பாதிப்புகள் இல்ல, அங்கதான் பிளாக் பாக்ஸ் இருக்கு. சோ அந்த பிளாக் பாக்ஸை நேத்துக்கே ரிட்ரைவ் பண்ணிருப்பாங்க. இன்னும் ஒரு 3 நாள் இல்ல 4 நாள்ல என்ன எக்ஸாக்ட்லி நடந்தது, எங்க ப்ராப்ளம் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா பிராடான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பிளைட்லயே ஏதாவது டெக்னிக்கல் ஃபெயிலியரோ இல்ல ஏதாவது ஒரு கோளாறோ இருந்திருக்கணும். அடிப்படையாக
பிளைட்ல இருந்த கோளாற இவங்க கவனிக்க தவறிட்டாங்க அப்படிங்கறது ஒரு பாசிபிலிட்டியா இருக்கலாம். இரண்டாவது, பைலட் எங்கேயோ கண்ட்ரோல் மிஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டியும் இருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பைலட்ஸுமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். ஒருத்தருக்கு வந்து கிட்டத்தட்ட 8200 ஹவர்ஸ் வந்து அவர் ஃப்ளை பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் கிட்டத்தட்ட 1200 ஹவர்ஸ் அவர் ஃப்ளை பண்ணியிருக்காரு. சோ 2 பேருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் பைலட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பைலட்ஸாக இருந்தாலும் ஹியூமன் எரருக்கு ஆல்வேஸ் பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன்ல அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். சோ அந்த பாசிபிலிட்டியும் நம்மளால ரூல் அவுட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சோ இதுல வந்து பிளேன்ல கோளாறா இல்ல அந்த பிளேனை இயக்கிய பைலட் ஏதாவது தவறு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது இது வரைக்கும் ஸ்பெகுலேஷன்ல தான் இருக்கு. சோ அதுக்குள்ள நாம போக வேண்டாம். அந்த டீடைல்ஸ் பிளாக் பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா இப்படி ஒரு மிகப்பெரிய டிராஜடி நடக்குது. இது அரசாங்கமும் மீடியாவும் எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்ல நிறைய விமர்சனங்கள் நமக்கு இருக்கு. சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ராம்மோகன் நாயுடு உடனே இடத்துக்கு போறாரு. அங்க நடந்திருக்கக்கூடிய சேதத்தை வந்து பார்வையிடுறாரு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணவங்க எல்லாம் போய் மீட் பண்றாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா போயிருக்கிறாரு. இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி போயிருக்கிறாரு. இதெல்லாம் ஓகே தான். ஆனா சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ராம்மோகன் நாயுடு அங்க போய் அந்த பார்வையிட்ட விஷயங்களை தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல வீடியோவா பதிவு பண்ணிருக்கிறாரு. கரெக்ட் தானேங்க, வீடியோ தானே பதிவு பண்ணிருக்காரு. இதுல என்ன தவறு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வீடியோ போட சொல்றேன், நீங்க போய் பாருங்க. அதை எடிட் பண்ணி பல ஆங்கிள் ஷார்ட்ஸ் எடுத்து அதுக்கு ரீ ரெக்கார்டிங் கொடுத்து சோக பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிச்சு ஏதோ ஒரு ரீல்ஸ் பண்ணி மக்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி தான் அந்த வீடியோல அதிகமா தெரியுதே தவிர உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களுக்கு கன்சர்ன் இருக்கிற மாதிரி அந்த வீடியோல தெரியல. இது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா ரயில்வே துறை மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவும் இதேதான் பண்ணிட்டு இருந்தார். தொடர்ந்து ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. நேத்து கூட இந்த பிளைட் ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது இன்னொரு ரயில்வே ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்திருக்கு. ஒவ்வொரு முறை இந்த மாதிரி ரயில்வே ஆக்சிடென்ட் நடக்கும்போது அங்க போய் அதை ஃபுட்டேஜ் எடுத்து அதை தன் பார்வையிடக்கூடிய வீடியோஸ இந்த மாதிரி ரீ ரெக்கார்டிங் கூட பதிவு பண்றத வழக்கமா வச்சிருந்தாரு அஸ்வினி வைஷ்ணவ். இப்ப அதையே தான் ராம்மோகன் நாயுடுவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல யாரை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேத்து பேசும்பொழுது ரொம்ப தெளிவா சொல்றது, ஆக்சிடென்ட்ஸ் இட் வில் ஹேப்பன். இதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. விபத்துகள் நடக்கத்தான் செய்யும். இதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமா ரொம்ப இன்சென்சிட்டிவா இதை கடந்து போறாரு. சிலப்போ எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸையும் எடுத்து எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துட்டு அதையும் மீறி விபத்துன்னு ஒண்ணு நடந்ததுன்னா அது நம்ம கையில இல்ல அப்படின்னு நாம சொல்லலாம். ஆனா இந்த விஷயத்துல இந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எடுக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த விஷயத்துக்கு நான் அடுத்தது வரேன். சோ அந்த கான்டெக்ட்ல நீங்க அமித்ஷா சொன்னதை பாத்தீங்கன்னா, ஆக்சிடென்ட்ஸ் டூ ஹேப்பன், இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்ற விதத்துல தன்னுடைய அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து தன்னை அப்சால்வ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பாக்கணும். இது இவங்களுக்கு வழக்கம் தானே. எப்ப என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுல இருந்து ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு தேடுவாங்களே தவிர அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டியோ அக்கௌண்டபிலிட்டியோ இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இதுலயும் அதே தான் ஃபாலோ பண்றாங்க. மூன்றாவது கோடி மீடியா. இவனுங்களுக்குன்னு ஒரு புல்டாக் இருக்கான், அர்னாப் கோஸ்வாமின்னு. அவன் நேத்துக்கு நைட்டே ரிபப்ளிக் டிவில குலைக்க ஆரம்பிச்சுட்டான். ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? டாட்டாவா, ஏர் இந்தியாவா, போயிங்கா? இவங்கள 3 பேர் மட்டும் கேள்வி கேட்கிறானே தவிர சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியே கேள்வியே கேட்கல. ஏன் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா அப்படிங்கிற கேள்விய ஒரு மீடியா கேட்கணுமா இல்லையா? அவ கேட்கல. சோசியல் மீடியாலயும் சங்கிகள் அதைத்தான் பண்றாங்க. இதற்கு சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டா இந்த சோசியல் மீடியா சங்கிகள்லாம் என்ன பண்றாங்க, என்னைக்கோ ஏர் இந்தியாவை டாட்டாவுக்கு நாங்க தாரவாத்து கொடுத்துட்டோம், பிரைவேடைஸ் பண்ணிட்டோம், அதனால இது ஏர் இந்தியாவோட பிரச்சனை, இதுக்கு எப்படி பிஜேபி கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆக முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா உண்மை என்னன்னா ஏர் இந்தியாவை மட்டும்தான் டாட்டாவுக்கு தாரவாத்து கொடுத்திருக்கீங்க. ஏஐஇஎஸ்எல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, ஏர் இந்தியா இன்ஜினியரிங் சர்வீசஸ் லிமிடெட். இந்த ஏர்கிராப்ட் எல்லாம் ஒழுங்கா மெயின்டைன் பண்ற பொறுப்பு இந்த கம்பெனிக்கு இருக்கு. இந்த கம்பெனி ஒரு பிஎஸ்யூ, இது சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வரும். அப்போ இந்த கம்பெனில ஏதாவது குளறுபடிகள் நடந்திருக்கு இல்ல அலட்சியம் நடந்திருக்குன்னா அதற்கு பொறுப்பை சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி தான் எடுத்துக்கணும். ஆனா இத பத்தி எல்லாம் இந்த சங்கிகள் பேச மாட்டாங்க. அதான் டாடா கொடுத்துட்டோமே, அப்ப டாடா தான் ரெஸ்பான்சிபிள். டாடா கம்பெனி தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்துதான் அவசரமா நேற்று சில அறிவிப்புகள் விட்டுருக்காங்க. அதாவது இறந்து போனவர்கள் குடும்பத்துக்கு எல்லாம் தலா 1 கோடி நாங்க கொடுக்க போறோம். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய முழுமையான மருத்துவ செலவுகள் எல்லாம், பாதிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்களோட மருத்துவ செலவு எல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம். அங்க இடிஞ்சு போன அந்த ஹாஸ்டல் பில்டிங்க முழுமையாக நாங்களே திரும்ப கட்டித்தரோம். இப்படி
பல விஷயங்களை அவங்க உடனே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த கிராஷ்க்கு பின்னால யார் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற விஷயத்தை தேடி பார்க்கும் பொழுது பல அதிர்ச்சி தரக்கூடிய உண்மைகள் வெளியாகுது. ஒவ்வொன்னா பார்ப்போம். முதல்ல இந்த ட்ரீம் லைனர் அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல, போயிங்கோட 787 ட்ரீம் லைனர் which is considered to be one of the safest aircrafts in the world. கிட்டத்தட்ட இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னால போயிங்ல வேலை செய்யக்கூடிய ஒரு எம்ப்ளாயி, ஒரு இன்ஜினியர் வெளியில வந்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவலை சொல்றாரு. அதாவது குறிப்பாக போயிங் கம்பெனி மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த 787 ஏர்கிராப்ட்ஸ அசெம்பிள் பண்ணும்போது இவங்க ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கிறாங்க. பல்வேறு இடங்கள்ல இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிதான் இந்த ஏர்கிராப்ட அசெம்பிள் பண்றாங்க. இன்ஃபேக்ட் அவர் ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த பார்ட்ஸ் அசெம்பிள் பண்ணும்போது அது சரியா அலைன் ஆக மாட்டேங்குது. நடுவுல நிறைய கேப்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த பார்ட்ஸ் மேல ஏறி உட்கார்ந்து குதிச்செல்லாம் இத வந்து அலைன் பண்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. இது இப்போதைக்கு அலைன் ஆன மாதிரி தெரியும். ஆனா போக 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 ஏர்கிராப்டுக்கு வயசு ஆக 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 இது வந்து பெரிய கேட்டாஸ்ட்ரோபிக் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படிப்பட்ட ஆபத்தை உணராமல் போயிங் நிறுவனம் செயல்படுகிறது. அவங்களுடைய ப்ராஃபிட்டுக்காக பேசஞ்சர் சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை வச்சாரு. இந்த குற்றச்சாட்டு வெளியில வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தணும்னு யுஎஸ் இன்ஃபேக்ட் அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தன்னுடைய பெடரல் ஏஜென்சிஸ நியமிச்சாங்க. இது மட்டும் இல்ல, இது சம்பந்தமாக நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரியே ரிலீஸ் ஆயிருக்கு. த டவுன்ஃபால் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் போயிங் கம்பெனியை பத்தி. இந்த டாக்குமெண்ட்ரியில என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு முன்னால போயிங் 737 மேக்ஸ் அப்படின்னு 2 பிளேன் கிராஷ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 350 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறாங்க. இந்த ஏர் கிராஷ் எதனால் ஏற்பட்டது, யாருடைய அலட்சியத்தினால், யாருடைய கவனக்குறைவினால் ஏற்பட்டது அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த டாக்குமெண்ட்ரியில புட்டு புட்டு வச்சிருக்காங்க. இதுல கடைசியா அவங்க என்ன கன்க்ளூட் பண்றாங்கன்னா, போயிங் நிறுவனம் தன்னுடைய ப்ராஃபிட்டுக்கு தான் அதிக மதிப்பு கொடுக்கதே தவிர பேசஞ்சர் சேஃப்டியை பத்தி அவங்க கவலைப்படல அப்படிங்கிற ஒரு விஷயத்த குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அப்போ போயிங் நிறுவனம் தயாரித்த ஒரு ஏர்கிராப்ட் தான் இந்த 787. இப்போ இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு விஷயங்கள் வந்து வெளியில பரவலா பேசப்படுது. இதுக்கு முன்னால இந்த விஷயங்கள்லாம் நம்ம நாட்டுல நம்ம பேசவே இல்லை. அமெரிக்கால மட்டும் இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஆனா இன்னைக்கு இது போன்ற விஷயங்களெல்லாம் நாம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. சோ இன்னைக்கு போயிங் கம்பெனியை நாம ரெஸ்பான்சிபிள் ஆக்க போறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அடுத்தது யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர் இந்தியா அண்ட் டாடா. இங்கேயும் பல அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு மெதுவா வெளியில வருது. அதாவது டிஜிசிஏ, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் பாத்தீங்கன்னா, கடந்த 3 ஆண்டுகள்ல, அதாவது ஏர் இந்தியாவை ஜனவரி 2022ல பிரைவேடைஸ் பண்ணி டாடாவுக்கு தாரவாத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கடந்த 3 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து டிஜிசிஏல இருந்து டாடாவுக்கும் ஏர் இந்தியாவுக்கும் ஷோ காஸ் நோட்டீஸ் போயிருக்கு. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேஃப்டி லேப்சஸ், ஆபரேஷனல் வயலேஷன்ஸ், நான் கம்ப்ளையன்ஸ் இஷ்யூ, பிளைட் ஆபரேஷன் இர்ரெகுலாரிட்டிஸ், காக்பிட் டிசிப்ளின், இன்டர்னல் அக்கௌண்டபிலிட்டி, இப்படி பல்வேறு விஷயங்களை பிளாக் பண்ணி தொடர்ந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த மாசம் ஜூன் மாசமே 3ஆம் தேதி ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. 5ஆம் தேதி ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. என்னன்னா, ஏர்கிராப்டோட மெயின்டெனன்ஸ் சரியா இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டோட. எக்ஸ்பயர்ட் எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க, ஏர்கிராப்ட ரெகுலரா சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்றது இல்ல, என்ஜின்ஸை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய நேரத்துல ரீப்ளேஸ் பண்றது இல்ல, சர்வீஸ் பண்ற நேரத்துல சர்வீஸ் பண்றது இல்ல அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகளோட 2-3 ஷோகாஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம டிஜிசிஏ ஏர் இந்தியாவுக்கு ஃபைன் வேற விதிச்சிருக்காங்க. ஜனவரி 2025ல ஒரு ஃபைன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மே 2024ல ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. பேசஞ்சர்ஸ் வந்து புவர்லி கூல்டு கேபின்ஸ் ஹைலைட்டிங் ரிப்பீட்டட் பேசஞ்சர் கேர் ஃபெயிலியர்ஸ், அதாவது தொடர்ந்து பயணிகளோட கம்ஃபர்ட்ல அவங்க கவனம் செலுத்தல அப்படின்னு அவங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. மார்ச் 2024 80 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. பிளைட் டியூட்டி டைம்ஸ் வயலேட் பண்ணதுக்காக ரிஸ்கிங் பைலட் ஃபெட்டிக், அதாவது ஒரு பைலட் வந்து இவ்வளவு மணி நேரம் தான் ஃபிளை பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம். அந்த ரூல்ஸ் இவங்க வயலேட் பண்ணிருக்காங்க. 80 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. பிப்ரவரி 2024ல 30 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. ஏன்னா பிளைட்ல ஒரு எல்டர்லி பேசஞ்சர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேட்டல் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாரு. அப்போ அவருக்கு இன்அடிக்வேட் அசிஸ்டன்ஸ், போதுமான ரெசசிட்டேஷன் மெஷர்ஸ், எமர்ஜென்சி மெஷர்ஸ் அவங்க கிட்ட இல்ல அப்படிங்கறதுனால அவர் உயிர் இழந்துட்டாரு. அப்படிங்கறதுனால 30 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. இப்படி தொடர்ந்து பல விஷயங்கள்ல வந்து ஏர் இந்தியாவை டிஜிசிஏ புல் அப் பண்ணிருக்கு. இப்ப கூட இந்த மாசம் ஜூன் 3ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்ல, ப்ராப்பரா சர்வீஸ் எல்லாம் நடக்கிறது இல்ல, பிளேனை ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்றது இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்து ஷோகாஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் ஏர் இந்தியாவுடைய எம்டி சிஇஓ வரைக்கும் போயிருக்கு.
ஆனா அதற்கு ஏர் இந்தியா தரப்புல இருந்து பொறுப்பான பதிலோ இல்ல ரெஸ்பான்ஸோ இது வரைக்கும் வரல. அப்ப ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா டிஜிசிஏ என்ன பண்ணிருக்கணும்? உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்கணும் இல்லையா? ஏஐஇசிஎல் நான் சொன்னேனே, ஏர் இந்தியா இன்ஜினியரிங் சர்வீசஸ் லிமிடெட், இந்த கம்பெனி சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரிக்கு கீழ தானே வருது. இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே ஒழுங்கா இந்த பிளைட்ஸ் எல்லாம் இவங்க வந்து சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்றாங்களா அப்படிங்கறத செக் பண்றது. அப்ப ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்க்கு ஒழுங்கா இவங்க கம்ப்ளை பண்ணிருந்தா, ரெகுலரா பிளைட்ஸ் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிருந்தா, என்ஜின்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிருந்தா, சர்வீஸ் பண்ணிருந்தா, இது போன்ற விபத்துகளை தவிர்த்திருக்கலாம் அல்லவா? அப்ப இதுல யாரு உண்மையா பொறுப்பேத்துக்க போறாங்க? பிளைட்ட தயாரிச்ச போயிங் கம்பெனி மீது பழிய போட்டீங்க. பிளைட்ட ஆபரேட் பண்ற டாடா மீதும் ஏர் இந்தியா மீதும் பழிய போட்டீங்க. ஆனா இந்த பிளைட்ட ஒழுங்கா மெயின்டைன் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத பார்க்க வேண்டியது டிஜிசிஏ மற்றும் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியோட கடமை தானே. அதுக்காக தானே ஏர் இந்தியா இன்ஜினியரிங் சர்வீசஸ் லிமிடெட் அப்படிங்கிற கவர்மெண்ட் ஓன்ட் பிஎஸ்யூ உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுது. அப்ப இதெல்லாம் சரியாக மேற்பார்வை பார்த்து இதெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? அப்ப பேசஞ்சர் சேஃப்டிக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா? இல்ல ப்ராஃபிட்ட மட்டும் தான் பாக்குறாங்களா? அப்படிங்கறதை உறுதி செய்ய வேண்டியது ஒரு அரசுடைய கடமை இல்லையா? சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரோட கடமை இல்லையா? இன்னைக்கு 242 உயிர் போயிருக்கு. இது இல்லாம பல மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சீரியஸா இன்ஜூர் ஆயிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இதற்கெல்லாம் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறாங்க? அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க போறாங்க? உண்மையாக என்ன பிரச்சனை நடந்தது? எதனால பிளைட் கிராஷ் ஆச்சு அப்படிங்கறது பிளாக் பாக்ஸ் வந்தா தான் தெரியும். அதனால அங்க நாம ஸ்பெகுலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் எவ்வளவு அலட்சியமா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் இல்ல, பல நடுத்தர மக்கள் கூட இன்னைக்கு பிளைட் சர்வீசஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஏர்போர்ட்டுக்கு போய் பாருங்களேன். இன்னைக்கு பிரைவேடைசேஷன் பண்ணதுனால 2 மேஜர் பிளேயர்ஸ், ஒன்னு டாடா, இன்னொன்னு இண்டிகோ. இப்படி இவங்க கிட்ட மொனோபொலி இருக்கிறதுனால பிளைட்ல டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸா இல்ல, மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறான். எந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸும் இன்னைக்கு ஏர்போர்ட்ஸ்ல இல்ல. ஏர்போர்ட்டோட மெயின்டெனன்ஸ் எவ்வளவு மோசமா இருக்கு. நீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டையும் இந்தியால இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டையும் பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு வித்தியாசம். ப்ராப்பரா எதையுமே மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இத பத்தி சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா அதற்கும் ஒரு மதிப்பு இல்ல. சோசியல் மீடியால தினம் தினம் கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்றாங்க. எங்க பேக்கேஜ மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப போய் கேட்டானா எங்க இருக்கு என்ன இருக்குன்னு எதுவுமே ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணவங்கள எக்கானமில தூக்கி போடுறாங்க. பிளைட்ல ஒழுங்கா ஏசி ஒர்க் பண்ணல. அந்த என்டர்டெயின்மெண்ட் கன்சோல் ஒர்க் பண்ணல. இன்ஃபேக்ட் இந்த பிளைட்லயே நீங்க பாத்தீங்கன்னா கிராஷ் ஆன இதே பிளைட்ல 2 மணி நேரம் முன்னால டெல்லியில இருந்து அகமதாபாத்துக்கு வந்திருக்கு இந்த பிளைட். அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போற பிளைட். டெல்லியில இருந்து அகமதாபாத்துக்கு வந்த ஒரு பேசஞ்சர் ஒரு வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல போட்டிருக்கிறார். அதுல அவர் சொல்றாரு, இந்த பிளைட்டோட நிலைமையே கண்டிஷனே ரொம்ப மோசமா இருக்கு. இத சரியா மெயின்டைன் பண்ண மாட்டாங்களா? பாருங்க ஏசியே இல்ல. நாங்க உள்ள வெந்துகிட்டு இருக்கோம் அப்படியே. வெளியில ஹீட் அதிகமா இருக்கு. உள்ள ஏசி வேலை செய்யல. என்டர்டெயின்மெண்ட் கன்சோல் வேலை செய்யல. இத பத்தி கேட்டா யாருமே பொறுப்பா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் அலட்சியமா இருக்கிறாங்க. அப்படின்ற கம்ப்ளைண்ட் சொல்றாரு. இது ஏர் இந்தியால மட்டும் இல்லங்க, இண்டிகோலயும் இதே போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. தினம் தினம் சோசியல் மீடியால பல பேர் புலம்புறத நான் பாத்துட்டேன். அப்போ இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே ப்ராஃபிட் தான் அவங்களுடைய கண்ணுல இருக்கே தவிர பேசஞ்சர் சேஃப்டியை பத்தி அவங்க என்னைக்குமே கவலைப்பட்டது இல்ல. இனிமேலும் கவலைப்படுவாங்கன்னு தோணல. இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தா இது போன்ற விஷயங்கள்ல நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு நியூஸ் வந்ததுன்னா அதுக்கு நம்ம கவனத்தை திசை திருப்பிடுவாங்க. ஏர் இந்தியா அரசாங்க கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா இதெல்லாம் நம்ம தைரியமா கேள்வி கேட்க முடியும். சம்பந்தப்பட்டவங்களை ரெஸ்பான்சிபிள் ஆக்க முடியும், அக்கௌண்டபிள் ஆக்க முடியும். ஆனா இப்படிப்பட்ட எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அக்கௌண்டபிலிட்டியும் நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் பிரைவேடைஸ் பண்ணி பிரைவேட் பிளேயர்ஸ் கையில கொடுத்துடுறாங்க. நாளைக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா இந்த கார்பரேட்டுகளை காப்பாற்ற இந்த மோடி அரசாங்கம் இருக்கு. 1 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க எவ்வளவு கோடி கொடுத்தாலும் போன உசுறு திரும்பி வருமா? 2 நாள் முன்னால நான் சொன்னேன்ல, நாட்டு மக்களுடைய உசுர மசுரா கூட மடிக்க மாட்டேங்குது இந்த பாஜக அரசாங்கம்னு. அது உண்மை என்பதை மீண்டும் நிரூபிக்கிறது இது போன்ற சம்பவம். ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி. முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல.